நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், சூர்யா சார் உங்க படத்துல பார்க்க முடியுமா? ஈஸியா இருக்கும், பார்க்கறது நடந்தா நல்லா தான் இருக்கும். கேட்டு பார்க்கலாம். தலைவரோட 171 மாசா இருக்குமா கிளாஸா இருக்குமா? இன்னும் ஃபுல்லாக எழுதி முடிக்கல. மாதம் இருந்தே ஆகணும்ல ரஜினி சார் படம். யா சார் கேட்டார் ஏதோ ஒரு அப்டேட் இருந்தால் கொடுக்க முடியுமான்னு. இந்த தடவை கொஞ்சம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணலான்னு. பட் ஆனால் இட் வில் பி அன் ஆக்ஷன் ஃபிலிம். குட் ஈவினிங். இப்படி சீக்கிரம் நடந்துடும். அது ஒரு வரிசையாக கண்டிப்பாக ரோலக்ஸ் பண்ணியே தான் ஆகணும். அதனால் நடந்துடும், சீக்கிரம் நடந்துடும். உங்கள் மேரேஜ் அப்போ சார்? மைக் இல்லாமல் தனியாக அவங்க அந்த படம் சொல்லுவாங்க சார். டேட்டா சயின்ஸ் உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒன் ஃபியூ லைன்ஸ்ல சொல்ல முடியுமா சார்? எனக்கும் இல்லை, எல்லாருக்குமே ஒன்று பீயிங் சின்சியர் தான். அது தாண்டி வேறு எதுவும் இல்லை. செய்கிற வேலைக்கு நியாயமாக இருந்தோம். கமல் சார் வச்சு படம் பண்ணிட்டீங்க, விஜய் சார் வச்சு படம் பண்ணிட்டீங்க, கேள்ற வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ரோல் பண்ணீங்க. எப்போ அஜித் சார் வச்சு படம் பெரிய ஆசை அஜித் சார் வச்சு பண்ணது. ப்ராப்பராக ஒரு டைம் வரும்போது அவர்கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுக்குறீங்க. சீக்கிரமா அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா எங்க எல்லாரும் நிறைய அஜித் கண்டிப்பாக அஜித் சார் வச்சு படம் பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை இருக்குது. நீங்கள் வந்து டேரக்டர் முடிவு பண்ணீங்க சார் லைஃப்ல? இல்லை, பேங்க் வேலை உருப்படாதுன்னு இல்லை. அப்படி இல்லை, இந்த 9 to 5 அந்த ஒர்க் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஐ மீன் எனக்கு அது தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும், ஒரு என்டர்டெய்னர் ஆகணுங்கிறது தெரிய வர்றதுக்கே எனக்கு 26-27 வயசு தேவைப்பட்டது. பட் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஐ மீன் இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே அது 20 வயசுலேயே தெரிஞ்சிருது. இன்னொரு 5-6 வருஷம் உங்களால் மிச்சப்படுத்த முடியுது. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ 26-27 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். எனக்கும் அப்படிதான் சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். I would like to ask a question. நாங்கள் நிறைய ப்ளேஸ் பண்ணுறோம் பசங்களை, நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய சர்வீசஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம். சினிமா வந்து ஒரு கெரியராக எடுத்துக்கலாமா? இன்றைய இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் கனவோடு இருக்காங்க, அதில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ஆகிறாங்க. எப்படி வந்தால் சினிமாவுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, அப்படி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா நானும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து ஆகணும். பட் நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ரூட்டோ ஒரு மேப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ இதே மாதிரி கனவோட தான் நானும் சென்னைக்கு வந்து எப்பவும் போல் ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு கதை சொல்லணும், எல்லா ஸ்டேஜும் ஏறி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி. பட் அதுதான் அதுக்கான வழி. நம்ம அதுக்கு ஸ்கிப் ஆகி போகவே முடியாது. ஏன்னா இது லாட்ரி இல்லைல்ல. ஐ மீன் என்ன இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும். இப்போ இந்த சக்ஸஸ், இந்த ஸ்டேஜ் இது பேசப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 11 வருஷம் சின்சியாரிட்டி இருக்குது. அண்ட் நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து அப்போ நம்ம அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வரும்போது நிறைய இன்சல்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் இது தேவையில்லை இங்கேயே இருப்பாங்க. ஒரு பேங்க் வேலையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி 50,000 சம்பாதிச்சிருக்கிற டைமில் அதை விட்டுட்டு சினிமா போனோம்னா எல்லாருமே வேணாம் தான் சொல்லுவாங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ பேஷனட்டாக இருக்கோங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கான முயற்சி தான். அண்ட் அதான் அகெயின் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ரூட் மேப் இல்லை, கஷ்டப்பட்டு தான் முடியுங்களா. சார், படிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆகிடாதீங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆகிடாதீங்க யாருக்கும் மெயினாக. அண்ட் நான் திருப்பி சொல்கிற மாதிரி சினிமா என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ். அது பிஸ்னஸாக மட்டும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள். படத்தில் இருக்கிற வேலையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சார் ஐ வாண்ட் டு சே
சார் உங்கள் படத்தில் ஒரு 2 கேரக்டர் சொல்கிறேன் சார். ஒன்று வந்து ஜேடி, ஒன்று வந்து லியோ. இதில் நீங்கள் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார்? ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் பண்ணிக்கணும்னா ஜேடி தான். இப்போது நானும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசை தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா எப்படின்னா? நான் நிறைய முன்னாடி பேட்டிகளில் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்கறதால சொல்கிறது தான். இது நான் வேஸ் ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஒரு படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டா அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஆனால் முடிச்சிருக்கேன். அந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்து முடிச்சிருக்கேன். அது முடிச்சிட்டாலே எல்லாருமே ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். அது ஷார்ட் ஃபிலிம், பெரிய ஃபிலிம் அப்படிலாம் அது பண்ணிட்டாலே ஃபிலிம் மேக்கர் தான். நீங்க எந்த டைரக்டர் கீழே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாம டைரக்டர் இருக்கீங்க, அது உங்களோட ஒர்க்? நிறைய பேர் முன்னாடியே ஆயிருக்காங்க. அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன். இப்போது மணிரத்னம் சார் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு, ராம்கோபால் வர்மா சார் அப்படி தான் இருந்திருக்காரு. அண்ட் நான் அப்படி போனதுக்கான காரணம் என்னென்னா, ஆப்வியஸ்லி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்க எல்லாருமே. எனக்கு அதுக்கான வழி இல்லை. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதை பண்ணிகிட்டே நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், தப்பாக நம்மளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கற்றுக்கிறது தான் ஒரே வழியாக இருந்தது. ஸோ அதுதான். பட் எனக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு பெரிய ஆசை, பெரிய டேரக்டர்கிட்ட போய் அசிஸ்ட் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு அதுக்கான டைம் லைன் ஒத்து வரல. ஸோ அதனால் நானே கற்றுக்கிட்டு பண்ணலாம்.